இது உங்களுடைய பாடசாலை முடிவடையும் நேரம். செம்மையா இருக்குடா. உங்களுக்கு என்னடா உங்க வீட்டுல போன் வாங்கி தந்திருக்காங்க, எனக்கெல்லாம் எங்க? உனக்கு மூளை இல்லடா. உங்க அப்பா கிட்ட ஆன்லைன் படிக்க போன் ஆட்டி முடியாதுன்னு சொல்லி போன் வாங்கி தர சொல்லி பிடிவா பண்ணி வாங்கி தந்துருவாரு. தம்பி வந்துட்டான் போல. ஏன்பா என்னாச்சு? தலை வலிக்குதா? ஆமாப்பா, கொஞ்சம் வலிக்குது. சரி, சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கி எழும்புங்க, சரியாயிரும். அப்பா அப்பா, எனக்கு ஒரு செல்போன் வேணும் ஆன்லைன் கிளாஸுக்கு. ஏன்பா இப்போ உனக்கு ஆன்லைன் கிளாஸ்? நல்லா தானே ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்பாலாம் அவங்களுக்கு செல்போன் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீங்களும் வாங்கித்தாங்க, இல்லைன்னா நான் இனி படிக்க மாட்டேன். இங்க பாருங்க தம்பி ராஜா, பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுக்கறது உண்மையில் புத்திசாலித்தனம் இல்ல. அது அவங்கள படிப்பில இருந்தும் நல்ல பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் திசை திருப்பி விட்டுரும். ஆனா ஆன்லைன் கல்வி என்பது இந்த காலத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். வேணும்னா நீங்க ஒரு வேலை செய்யலாம், பாதுகாப்பாவும் இருக்கும், நீங்க பிள்ளைய கண்காணிக்கவும் உதவும். ஒரு நல்ல வைஃபை ரவுட்டரோட ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் ஒன்ன வாங்கி உங்களோட வரவேற்பறையில வச்சு கொடுங்க. இன்னைக்கு அப்பா போன் வாங்கி தரலன்னா பாப்போம். நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரு கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அப்பா. தம்பி வந்துட்டீங்களா? கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பாடு இருக்கட்டும், போன் வாங்கினீங்களா அதை சொல்லுங்க முதல்ல. அட ஆமா, உங்க படிப்புக்குன்னு கேட்டா வாங்கி தராங்களா இருப்பேன். அங்க பாருங்க. இது என்ன? நான் உங்ககிட்ட போன் தானே கேட்டேன். பாருங்க மகன், நீங்க ஆன்லைன் படிக்கன்னு சொல்லித்தான் போன் கேட்டீங்க. ஆனா உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆசை காட்டி தூண்டி விட்டது யாருன்னு எனக்கு தெரியும். அவங்க நோக்கம் படிக்கிறது இல்ல, தாங்களும் கெட்டு உங்களையும் கெடுக்கிறது தான். ஆனா நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிற இந்த கம்ப்யூட்டர் உங்களை கெடுக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க இதை சரியா பாவிச்சீங்கன்னா அவங்க போன் யூஸ் பண்ணி வீணா போய்கிட்டு இருக்கிறப்போ நீங்க வேற லெவல்ல உங்க திறமையும் கெட்டிக்கார தரத்தையும் வளர்த்துக்கிட்டு அவங்கள விட ரொம்ப முன்னுக்கு வந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸை விட அப்பதான் உங்களுக்கு நல்லது நினைப்பாரு, நல்லது செய்வார்னு நீங்க நம்பணும். சாரிப்பா, புரியுது.